தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்லது நடக்கும்னு நான் சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் இப்போது வந்துவிட்டது என் செல்லமே. நீ கனவுல கூட நினைக்காத நல்ல விஷயங்களையும் வெற்றி விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி முடிக்க போகிறேன். இதுவரைக்கும் எல்லா விஷயங்கள்லையும் உன்னாலான எல்லா முயற்சிகளையும் செஞ்சு படுத்துட்ட. இனிமே உன் முயற்சியை வெற்றியாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. இதோ நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் அழகான அற்புதங்களை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். இந்த வராகி அம்மாவை நம்பி பிரார்த்தனை செய்த உனக்கு இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைச்சே தீரும். உனக்கான நல்வாழ்க்கையை மிக சிறப்பானதாக அமைச்சு கொடுக்க நான் தயாராயிட்டேன். நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும்படி செய்வேன். நீ விரும்புவதையும் ஆசைப்பட்டதையும் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் உண்டாகும். எப்போவுமே பேசிக்கிட்டே இருந்தீன்னா உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் சில இடங்களில் மௌனமாக இருந்து உனக்கான ஆற்றலை சேர்த்து வச்சுக்கோ. மௌனமாக இருக்கும்போது தான் ஆற்றலும் திறமையும் அதிகமாக வெளிப்படும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்க தான் போகுது. உன் முயற்சிகளுக்கெல்லாம் நீ மிக பெரிய அளவில் எதிர்பார்க்காத அளவுக்கு மாபெரும் வெற்றிகளை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கைக்கு சகல சந்தோஷங்களையும் தர தயாராகிவிட்ட இந்த வராகி அம்மாவை முழுசாக நீ நம்பினா போதும். உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றம் உண்டாகும். எதை எடுத்தாலும் தடங்களாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கேன்னு யோசிக்காத. கவலைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். இத்தனை நாளாக நீ அனுபவித்த துயரங்களுக்கெல்லாம் இப்போ முடிவு காலம் வந்துருச்சு. இந்த வராகி அம்மா இனிமே உன்னை கைவிடவே மாட்டேன். உன் இதயத்தில் உள்ள துன்பங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் துன்பங்களை விரட்டி அடித்து இன்பமாய் வாழ வைக்க ஓடி வந்தேன். உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி முடிப்பேன். பொறுமையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையை பொக்கிஷமாகவும் மாற்றி கொடுப்பேன். இனிமே ஒவ்வொரு நாளும் உன் வெற்றிக்கான நாளாகவே இருக்கும். இத்தனை நாளாக எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உன் வாழ்வில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் ராஜயோக காலமாகவும் சந்தோஷ நாட்களாகவும் இருக்க போகுது. என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கி செல்வம், புகழ், சந்தோஷம், அமைதின்னு அனைத்தும் ஒன்றாக வந்து சேரப்போகுது. என்னை அரவணைத்து என் மீது அன்பு வச்சு அன்போட பாசத்தோட பக்தியை செலுத்திய உனக்காகவே உன்னை கட்டியணைச்சு வழி நடத்தி வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். எப்போதும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் நீ ஒரு புது உயரத்தை எட்டி பிடிக்கும்படி இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் செல்வமும் செழிப்பும் வந்து சேரப்போகுது. யோகங்கள் கைகூடி உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். அன்பும் சத்தியமும் நேர்மையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே எல்லா செல்வங்களையும் சந்தோஷங்களையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கை தானாகவே உயர்ந்துவிடும் என் செல்லமே. மற்றவங்க உன்னை அவமானப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் கவலையை கொடுத்தாலும் அதை தாண்டி வைராக்கியத்தோடு ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு என்னை நோக்கி ஓடிவா. எல்லாவற்றையும் சரி செஞ்சு இனி உன் வாழ்க்கையை வெற்றிகரமான சந்தோஷ நாட்களாக நான் ஆக்கி கொடுக்க போகிறேன். தொலைந்ததை தேடுவதும் இருப்பதை அலட்சியப்படுத்துவதும் மனிதனுக்கு இயற்கையான ஒரு குணம்தான். தொலைஞ்சது உனக்கானது அல்லன்னு முதல்ல மனசுக்குள்ள முடிவெடு. இருப்பது தான் உனக்கு சரியானதும் உனக்கு சந்தோஷத்தை தருவதும் என்பதை உணர்ந்து கொண்டால் அனைத்தும் நல்லபடியாக உன் வாழ்வில் நடந்துவிடும் அல்லவா. இந்த வராகி அம்மா உனக்கு துணையா இருக்கும்போது நீ ஒருபோதும் தலை குனிஞ்சு பயந்து ஒதுங்கி வாழணுன்ற அவசியமில்லை. எல்லார் கண் முன்பாகவும் உன்னை தலை நிமிர்ந்து நான் வாழ வைக்க போகிறேன். பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருப்பது உன்னுடைய தவறு என்பதை புரிந்து கொள். நீ பேசினா மட்டும்தான் இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்கொன்ற சூழ்நிலை இருக்கு. தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லா காரியங்களிலும் அமைதியாக பேசி முடிவுக்கு வர முயற்சி செய். ஓ மனசுல எந்த குழப்பமும் வேண்டாம் என் செல்லமே.
இந்த நிகழ்காலம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய வருங்காலம் உன் வாழ்க்கையை வசந்த காலமா வளமானதாக மாற்றக்கூடியதாகவே இருக்கும். இந்த வராகி அம்மா மீது நீ நம்பிக்கை மட்டும் வச்சாலே போதும். உனக்கான நல்வழியை நான் காட்டிடுவேன் என் செல்லமே. உன்னை யாராவது ஒதுக்கி வைக்க நினைச்சாலும் அல்லது ஒதுக்கி வச்சாலும் பெருசா கவலைப்படாத. ஏன்னா அப்படிப்பட்டவங்களோட குணமும் உன் குணமும் ஒத்து வராது. உன் கூட சேர்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்றதால தான் அப்படிப்பட்ட உணவு கூட சேர தகுதி இல்லாத கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட மனிதர்களையும் கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிருக்கேன். நீ எப்போதும் உன் வாழ்வில் ஜெயித்து முன்னேறப் போகிறாய். உனக்காக எதையும் சேர்த்து வைக்காம கூட இருக்கவங்களுக்காகவே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காத. தள்ளாடும் வயது வருவதற்கு முன்பாகவே உனக்கு நீ எதையாவது சேர்த்து வச்சுக்கோ என் செல்லமே. யார் உன்னை தனித்து விட்டாலும் நீ தன்மானத்தோடு தளராமல் தைரியமாக வாழணுன்றது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. கர்மாங்கிறது ஒரு குப்பை பொறுக்கி போலதான். நீ குப்பையாக போடுகிற கெட்ட விஷயங்களையெல்லாம் அது பொறுக்கி பொறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு கணக்கு வச்சு அந்த கர்மாவுக்கான பலனை உன் கைகளில் உன் வாழ்க்கையிலேயே கொடுக்குன்றதை நீ மறந்துடாத. அந்த குப்பை மூட்டையை நாளைக்கு உன் தலையிலே ஏற்றி வச்சு அழகு பார்க்கறது தான் இந்த கர்மாவின் வேலையே. எப்போதும் தவறான செயல்களையும் தீய செயல்களையும் செய்யாதே என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு என் மேல நம்பிக்கை வை. உன்கிட்ட இல்லாததை நினைச்சு வருத்தப்படாமலும் அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை பார்த்து பொறாமப்படாமலும் உன்கிட்ட இருக்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு இலக்கை எப்படி அடைகிறதுன்னு யோசிச்சினா கண்டிப்பா உன்னால வெற்றி பெற முடியும். அதுவும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கை பயணத்துல உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? சிக்கலும் சிரமமுமாக இருக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமானதா மகிழ்ச்சியானதா ஆக்கி கொடுக்க நான் இருக்கேன். நீ எப்போதும் யார் துணையையும் யார் தயவையும் எதிர்பார்க்காத. எல்லாத்தையும் தனியாவே செஞ்சு சிறப்பாக வாழக்கூடிய தகுதி பெற்ற என் செல்லப்பிள்ளையான உன்னுடைய திறமையால உன்னை சுற்றி இருக்கிறவங்க பலன் பெற போறாங்க. நீயே யோசிக்காத அளவுக்கு நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில இன்னைக்கு நடத்தி கொடுக்க தான் வந்துள்ளேன். எதற்கும் துணிந்த பிள்ளையாக இருக்கும் உன் வாழ்க்கையில நிச்சயம் வெற்றி கிடைச்சே தீரும். எதுக்கு எடுத்தாலும் என்னால் முடியுமான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா இங்கே எதையுமே சாதிக்க முடியாது. என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும், எல்லாவற்றையும் நல்லபடியாக நானே நடத்துவேன்னு முடிவெடு. உன் வாழ்க்கையில் புது புது உறவுகள் வரும்போது பழைய உறவுகளை விட்டுவிடக்கூடாது, மறந்துவிடவும் கூடாது என் செல்லமே. எத்தனை உறவுகள் வந்தாலும் மறக்காம உண்மையான நபர்களை நேசிக்கக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த உலகத்திலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு ஆள், நீ பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ள ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது உன் மனசாட்சி மட்டும்தான். ஏன்னா நீ செய்கிற நல்லது கெட்டதுகளை எல்லாம் உன்கிட்ட உண்மையாக உரிமையாக எடுத்து சொல்லக்கூடிய தகுதியான ஆள்னா அது உன் மனசாட்சி தானே. உன் மனசாட்சி தான் உன்னை எந்தவித இதுவும் இல்லாமல் எதிர்த்து கேள்வி கேட்கவும் செய்யும், தயக்கம் இல்லாமல் நீ செய்கிற தப்பை சுட்டி காட்டவும் செய்யும். உன் மனசாட்சியை மட்டும் நீ திருப்திப்படுத்திட்டினா, உன் மனசாட்சிக்கு உண்மையாக நியாயமாக சரியாக எல்லாத்தையும் செஞ்சிட்டினா அப்புறம் நீ வருத்தப்படும்படி என்ன ஆக போகுது? எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் எப்போதும் உனக்கு துணையாக உன் பக்கத்தில் உன்னை சுற்றி சுற்றி தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன்.